Hello friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு உருளைக்கிழங்கை வச்சு ஒரு finger chips எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ண என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவையோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கும் மசாலா பொடி ரெடி பண்ண 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செதுக்கிற கட்டை இருக்குது. இதை வச்சு நான் செதுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற காய் செதுக்கிற கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இதை நல்லா அழுத்தி செதுக்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தமாக வரும். ரொம்ப மெலிசாகவும் செதுக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் செதுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சைஸில் இப்படி நீங்கள் செதுக்கி காமிங்க. இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும். இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் சிப்ஸு. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா வராது. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஒன்றா வேகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கலரும் மாறாது. இது நல்லா வடிகட்டணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்பலாம் காய வேண்டாம். ஜஸ்ட் அதில் இருக்க ஈரம் போனால் போதும். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ நிறையா தண்ணி நல்லா ரொம்ப தெளித்து வெளியில் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத இது மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், காரப்பொடி, உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கீழே சிந்தாமல் இருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ணது உடனே நீங்கள் பொரிச்சு எடுத்துடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இது வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காது, உடனே காலியாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷிகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.